எல்லாரும் தயாராயிட்டீங்களா? ரெடியா? அடுத்த 38 நாள் நம்ம யாருக்கும் ஓய்வு கிடையாது. அடுத்த 38 நாள் நம்ம யாருக்கும் ரெஸ்ட் கிடையாது. அடுத்த 38 நாள் நம்முடைய கண்களுக்கு தெரியறதுலாம் ஒரே ஒரு டார்கெட் தான். அது இந்த கிழக்கு மாவட்டத்தில் அத்தனை சட்டமன்றங்களையும் வெற்றி அப்படிங்கிற ஒரே செய்தி மட்டும்தான் நம்முடைய டார்கெட். அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த கூட்டம் மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுட சுட வந்திருக்கிறேன். தேர்தல் தேதி அறிவிப்போடு வந்திருக்கிறேன். முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடக்கிற அந்த கூட்டம். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்திலிருந்து நான் துவக்கிறேன்னா தனிப்பட்ட ஒரு உதயநிதி நான் துவக்கிறேன். நீங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க துவக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இந்த கூட்டத்தில் எல்லாம் சந்திக்கிறேன். எங்க தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது போல தொடர் சுற்றுப்பயணம். கடந்த 4 நாட்களில் மட்டும் 6 மாவட்டங்களில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கிட்டு சாலை வழியாகவே கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் 4 நாட்களில் கலந்துக்கிட்டு நேற்று நள்ளிரவு தான் நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். சென்னைக்கு வரேன்னு சேகர்பாபு எனக்கு தெரிஞ்சுடுவார். எப்படியாவது மோப்பம் பிடிச்சிருவார். அவருக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கும். நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் என்னுடைய கிழக்கு மாவட்டத்துக்கு நீங்கள் வருகை தரணும் அப்படின்னு சொன்னார். சேகர்பாபு அண்ணனுக்கு நான் என்னைக்குமே நோ சொன்னதே கிடையாது. சேகர்பாபு அண்ணனும் எனக்கு எப்பவுமே நோ சொன்னதே கிடையாது. எப்பவுமே எஸ் தான். இன்னைக்கு நான் இவ்வளவு ஆர்வத்தோட பல்வேறு நிகழ்ச்சிகள், முன்னாடிலாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிடுவாரு, அப்புறம் 10 நாளுக்கு ஒரு வாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. இப்போ நான் சென்னையில் இருந்தாலும் எப்படியோ கண்டுபிடிச்சு என்னை கூட்டிட்டு வந்துடுறாரு. இவ்வளவு ஆர்வத்தோட நான் எதுக்கு வரேன் இங்க, ஏன் என்ன காரணம்? அந்த அளவுக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்த மாவட்டத்தை ஆக்டிவா வச்சிருக்கிறாரு. நமக்கெல்லாம் டயர்ட் ஆகும். ஆனால் சேகர்பாபு டயர்டாகி நான் பார்த்ததே கிடையாது. 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். பொதுவாக தேனீக்களை நம்ம உதாரணமாக சொல்லுவோம். ஆனால் அந்த தேனீக்களையே தோக்கடிக்கக்கூடிய சுறுசுறுப்பு அண்ணன் சேகர்பாபுடைய சுறுசுறுப்பு. அந்த வகையில் தான், அந்த உரிமையோடு தான் அண்ணன் அவர்கள் என்னை கூப்பிடுறாங்க. அந்த உரிமையோடு தான் நானும் ஒரு முறையும் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நேற்று தலைவர் கொளத்தூர் தொகுதி நிர்வாகிகளை சந்திச்சிட்டாரு. தலைவர் அவர்கள் ஆலோசனை சொல்லிட்டாரு. இன்னைக்கு அந்த வகையில் அம்பத்தூர், துறைமுகம், எழும்பூர், வெள்ளிவாக்கம், திருவிக்க நகர்னு 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் சந்திப்பை நாம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த உற்சாகம், இந்த தேர்தல் முடிகிற கடைசி நாள் வரைக்கும், நாம தேர்தல் ரிசல்ட் கையில வாங்குற வரைக்கும் இதே உணர்ச்சியோட நீங்க இருக்கணும். இதே எனர்ஜியோட களத்தில் இருக்கும். உழைப்பாலேயே எதிராளிகளை பயமுறுத்தக்கூடியவங்க உடன்பிறப்புகள் அப்படிங்கிறத நாம மீண்டும் நிரூபிச்சு காட்ட வேண்டும். அதற்கான ஆலோசனை கூட்டத்தை தான் நான் ஏதோ புதுசா உங்களுக்கு ஆலோசனை சொல்ல போறது இல்லை. உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. நீங்க தான் எனக்கு ஆலோசனை சொல்லணும். ஏன்னா நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாளையிலேருந்து கிளம்பிடுவேன். 2 நாள்ல கிளம்பிடுவேன். உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காகத்தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் கிழக்கு மாவட்டத்திற்கு. ஜெயிச்சு கொடுத்துருவீங்கல்ல? போன முறை 6க்கு 6 சிக்ஸர் அடிச்சிங்க. இந்த முறை மீண்டும் அடுத்த பால்லையும் சிக்ஸர் அடிச்சு காட்டணும். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். 6க்கு 6 உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவாங்க. கிழக்கு மாவட்டம் என்னைக்கு சொன்னாலும் செஞ்சு காட்டுற மாவட்டம். சொல்றதை விட சிறப்பாக செஞ்சு காட்டுற மாவட்டம் கிழக்கு மாவட்டம். நான் ஏன் இவ்வளவு தைரியமா, ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு எடுத்துடக்கூடாது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம எல்லாம்.
நாம ஏன் இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கோம்? ஏன் தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான் அதுக்கு காரணம். முதலமைச்சர் அவர்கள் தான், நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அதுக்கு காரணம். இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களை நேருக்கு நேர் தினமும் சந்திக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். தினமும் ஏதாவது நிகழ்ச்சி, தினமும் மக்களை சந்திக்கிறாரு, தினமும் ஏதாவது மாவட்டம் மாநிலம் முழுவதும் பயணம் செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நம்ம பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், இந்த 5 வருட திராவிட மாடல் அரசுல ஆட்சியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலையும் எல்லா வீட்லையும் நிச்சயம் நம்முடைய அரசினுடைய உதவி திட்டங்கள் பெற்ற யாராவது ஒருத்தர் நிச்சயமாக இருப்பார். அந்த அளவுக்கு திட்டங்களை நாம செஞ்சிருக்கோம். சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த நான் விரும்புறேன். உதாரணத்திற்கு நம்முடைய தலைவர் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களையும் செஞ்சு காட்டியிருக்கிறோம், சொல்லாத திட்டங்களையும் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி, முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். ஒவ்வொரு மகளிரும் குறைஞ்சது 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாசமும் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கோடி பயணங்கள் தெரியுமா? இந்த 5 வருஷத்துல மகளிர் மேற்கொண்ட பயணங்கள் 920 கோடி பயணங்கள், 920 crore trips. குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்திற்கு பசியோட போகக்கூடாது, காலைல போனா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்விங்கிறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்துற திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இது தேர்தல் அறிக்கையில நாம சொல்லாத திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்படுறாங்க. GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, பள்ளிக்கூட கல்லூரிக்கு போய் சேர பசங்களுடைய பர்சன்டேஜ், ஒட்டுமொத்த இந்திய சராசரி விகிதம் 28%, 28%. ஆனா இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1. எவ்வளவு தெரியுமா? 50% இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதையும் இன்னும் அதிகப்படுத்தணும்னு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சிட்டோம். அடுத்து காலேஜுக்கு போய் சேரணுமே, அதை ஊக்கப்படுத்துறதுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் இன்னைக்கு 12 லட்சம் மாணவர் வாங்கிட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில படிச்சா போதும், எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு வழங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த வருஷம் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதோட லேப்டாப்பை நம்முடைய அரசு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டோம். 10 லட்சம் மாணவர்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் அன்பு கரங்கள்னு ஒரு திட்டம். பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுடைய படிப்புக்கு துணை நிற்கிற வகையில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாசம் 2000 ரூபாய் அந்த குழந்தையோட பேங்க் அக்கௌண்ட்ல நம்முடைய முதலமைச்சர் கொடுக்குறாங்க. 12000 குழந்தைங்க இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், லேப்டாப் கொடுத்துருக்குறோம். வரலாற்றிலே இல்லாத வகையில் விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க? விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு மொத்தம் 2 பேர். நம்முடைய குறிப்பிட்டு இந்த 2 வருஷத்துல மட்டும் இதை முதலமைச்சர் கவனத்தை எடுத்துக்க சொன்னாங்க. இதை இன்னைக்கு பண்ணி இன்னைக்கு 2 வருஷத்துல 300 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு செக்டாரா பார்த்து நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய அரசு செஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி ஒரு திட்டம். அது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா கொடுத்துட்டு வரோம். 1,32,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். எப்படியாவது இந்த திட்டத்திற்கு அவ்வளவு வரவேற்பு, எப்படியாவது இது நிப்பாட்டின்னு சங்கி கூட்டம் நீதிமன்றத்து வரைக்கும் போயிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் காரணம் காட்டி இந்த திட்டத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சில மாநிலங்களில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார்? நான் 1000 ரூபா கொடுக்கறத நிப்பாட்ட பார்க்குறியா? இந்த நான் கொடுக்குறேன் 5000 ரூபா, நிப்பாட்டி பேர் பார்க்கலாம் அப்படின்னு
3 மாசத்துக்கு சேர்த்து 3000 கோடை கால சிறப்பு நிதியா 2000 நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா இன்னொரு அதிசயம், நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தது காலையில் 6 மணிக்கு. மகளிர் அத்தனை பேருக்கும் பெரிய சர்ப்ரைஸ், யாருக்கும் தெரியல, புரியல, எங்கே வந்துருச்சு 5000 ரூபாய், யார் கொடுத்த 5000 ரூபான்னு மகளிர் சர்ப்ரைஸ். எதிர்கட்சியெல்லாம் ஷாக்கு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் பேங்க் வாசல்ல போய் நின்ட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மேல கான்பிடன்ஸ், நம்பிக்கை. எங்க விட்டா இந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு பிடிக்கிடுமோ, மினிமம் பேலன்ஸ் சொல்லி இந்த பணத்தை பிடிக்கிடுவாங்களோன்னு மகளிர் போய் 9 மணிக்கெல்லாம் அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. இன்னொரு வாக்குறுதியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். என்ன? இப்போ மகளிர் உரிமை தொகை 1000, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த 1000 ரூபாயை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பாங்கிற வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்துருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், வயசானவங்க, மூத்த குடிமக்கள் 38 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியும் நம்முடைய அரசு இந்த மாசம் கொடுத்துருக்கு. தாயுமானவர் திட்டம்னு ஒரு திட்டம், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கான ரேஷன் பொருட்களை அவங்க கியூவில் நின்று வாங்க தேவையில்ல, அவங்களோட வீட்டுக்கே நம்முடைய அரசு இன்னைக்கு போய் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. இப்படி குழந்தைங்கள்லேருந்து முதியவங்க வரைக்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக 8000 கோடி ரூபாய் அளவுக்கு பல்வேறு பணிகளை நம்ம அரசு செஞ்சிருக்கு. ரோடு, பஸ் ஸ்டாண்டு, பார்க்கு, ஜிம்மு, ஹாஸ்பிட்டல், மேரேஜ் ஹால், இபி ஃபெசிலிட்டி, ஸ்டேடியம், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டின்னு இப்படி பல்வேறு கட்டமைப்புகளை இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் நம்முடைய அரசு இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கு வடசென்னைக்கு. அதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக வளர்ந்து வருகின்ற மாநிலங்களில், நான் சொல்றது நம்பர்ஸ் போய் சொல்லாது, 11.19% டபுள் டிஜிட் growth இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. ஆனா ஒன்றிய அரசு பார்க்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தர்றதில்லை, இருந்தாலும் தமிழ்நாடு எப்படி இவ்வளவு சாதிக்கிறாங்க, ஏதாவது தராங்களா ஒன்றிய அரசுல இருந்து, நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? இல்லை, நமக்கு வர வேண்டிய நிதியை தடுத்து நிப்பாட்டுறாங்க, கல்வி உரிமையை பறிக்கிறாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்தாங்க சென்ற வருஷம், புதிய கல்விக் கொள்கை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்குச்சு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் எடுத்து பார்த்தாங்க. அதிகாரிகள் சொன்னாங்க, சார் இதை கொண்டு வந்தோம்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்க பார்க்குறாங்க, இருமொழி கொள்கையை எடுத்துக்கிட்டு மும்மொழி கொள்கையை கொண்டு வர பார்க்குறாங்க, மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள குலக்கல்வி திட்டத்தை எடுத்துட்டு வர பார்க்குறாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, எவ்வளோ நிதி வரணும் ஒன்றிய அரசுகிட்டேருந்து, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிட்டா 2 வருஷத்துக்கு சேர்த்து 3200 கோடி. நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, 3200 கோடி இல்லை, 10,000 கோடி கொடுத்தாலும் நியூ எஜுகேஷன் பாலிசியை நான் தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். இன்னைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிட்ட பல முதலமைச்சர்கள் இப்போ யோசிக்கிறாங்க, அப்பயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாரு கரெக்டு, இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியை சில மாநிலங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். இன்னைக்கு இடி, சிபிஐ, ஐடி ரெய்டு, எலெக்ஷன் கமிஷன், பாஜகவுடைய சார்பு அணிகள், இதெல்லாம் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு தேர்தல் வேலையை பாஜக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய என தானாக அமைஞ்ச கூட்டணியா, இடி, சிபிஐ எல்லாம் வச்சு மிரட்டி உருவாக்குன ஒரு கட்டாய கூட்டணி தான் இன்னைக்கு அதிமுக உருவாக்கி இருக்கு. நிச்சயம் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க, ஏற்கனவே 2 முறை வந்துட்டார் மோடி. இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சோன்னு பாருங்க, மாறத்துக்கு ஒரு வாட்டி நிச்சயம் வந்துருவாரு. மோடி வருவாரு, நிதி வராது. மோடி மட்டும் வருவாரு, தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டமும் வர மாட்டேங்குது. 15 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வந்தார் ஒரு கூட்டத்திற்காக, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கூட்டத்துடைய முகப்பில் முதல்ல தந்தை பெரியாருடைய போட்டோ வச்சிருந்தாங்க. திரு மோடி வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவர் கோச்சுப்பாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே
தந்தை பெரியாருடைய போட்டோவை அதிமுக எடுத்துருச்சு. பெரியாருடைய போட்டோ எடுத்துட்டு அங்க நரேந்திர மோடியுடைய பிரதமருடைய போட்டோவை வச்சது அதிமுக. மதுரையில் எடுக்கப்பட்டது பெரியாருடைய போட்டோ. 4 நாட்களுக்கு முன்பு திருச்சியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. அங்கேயாவது மோடி பெரியார் போட்டோ தான் எடுத்தாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி போட்டோவை எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு இன்னைக்கு அதிமுக. நான் சொல்றேன், நிச்சயம் தேர்தல் முடிஞ்சோடனே அதிமுக இருக்கக்கூடிய அண்ணா பேரை எடுத்துக்கிட்டு அங்க அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாலும் வச்சிருவாங்க. அதிமுக கொடியில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு அங்க அமித்ஷாவுடைய போட்டோவும் மோடியோட போட்டோவும் வச்சாலும் வச்சிருவாங்க. இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. நாம அரசியல்ல முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முரட்டுத்தனமான ஒரு அடிமையா ஒருத்தர் ஃபார்ம் ஆயிருக்காருன்னா அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஜாடிக்கு ஏத்த மோடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு எடப்பாடி அடிமையை எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் வாய்ச்சிருக்கிறாரு. நம்ம அவசரமா எங்கேயாவது வெளில போகணும்னா, நம்ம வீட்டில் கார் இல்லை, பைக் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ரேபிடோவில் புக் பண்ணுவோம், ஓலாவில் புக் பண்ணி வர சொல்லி அவசரமா வா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது மாதிரி இன்னைக்கு பாஜக அதிமுக புக் பண்ணி வச்சு அவங்க அவசரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு பீகார் எடுத்துக்கோங்க. பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அங்க சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சது திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சில மாதங்கள் தான் ஆச்சு. இன்னைக்கு அவரை ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு பீகாரை பாஜக கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. அவரை எம்பி ஆக்கிட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் 10 முறை முதலமைச்சர் 10 முறை முதலமைச்சரான திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கே இந்த நிலைமைன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போய் முதலமைச்சரான ஒருத்தர். இவரெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, அதிமுகவை பாஜக முழுங்கி துப்பிடும். அவ்வளவுதான் உன் நிலைமை அப்படின்னு. பாதம் தாங்கி பழனிசாமி எல்லாம் திரு மோடி அவர்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கான அந்த தைரியம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே பாஜக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பேசுறாங்கிறத கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி நம்ம யோசிச்சு பார்ப்போம். பாஜகவை நாங்க இனிமே நிச்சயம் சுமக்க மாட்டோம். 2026 2036 கூட நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன கட்சி தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆவது கூட தகுதி கிடையாதுன்னு சொன்ன ஒரே தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது யாரு? அதை மட்டும் மறக்காதீங்க. அதுல மட்டும் கன்ஃபியூஷனே இல்லை நமக்கு. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தூக்குல தொங்குறதுக்கு சமம்னு சொன்ன தலைவர் யாரு? இதெல்லாம் நான் சொல்லல, இதெல்லாம் நாம சொல்லல. இதெல்லாம் சொன்னவங்க இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடிமைகளையும் அவங்களுடைய ஓனர்ஸுகளையும் பாசிஸ்டுகளையும் நாம ஓட ஓட மிரட்டணும். விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நிர்வாகிகள் நாம அடுத்த 38 நாள் மக்களை போய் நேரடியாக சந்திப்போம். நம்ம கிட்ட சொல்றதுக்கு நம்முடைய சாதனைகள் இருக்கு, வரலாறு இருக்கு, திமுகவோட வரலாறு இருக்கு, திராவிட அரசுடைய திட்டங்கள் இருக்கு. இதையெல்லாம் மக்களை சந்திச்சு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 50 to 60 பேரை நேரில் சந்திச்சு பேசுங்க. நீங்க சொன்னா, நீங்க ஒருத்தர் சொன்னா உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்க கண்ட்ரோல்ல ஒரு 50 பேர் 50 வாக்காளர்களா மாறுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சியை கழகத்தில் யாரும் தவிர்க்கவோ தடை செய்யவோ முடியாது. பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்ஸ், BLO to பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லோரும் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்க பிரிச்சுக்கோங்க. நான் கடந்த 1 வாரமாகவே நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் இருக்கேன். நான் சொல்றேன், மக்களை தினமும் சந்திக்கிறேன், குறிப்பா மகளிர் தினமும் சந்திக்கிறேன். நான் சொல்றேன், மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஆதரவாக ஒரு தலைவருக்கு ஆதரவான ஒரு அலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு.
நம்முடைய கழக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் ஜெயிக்க போவது உறுதி. ஆனா அந்த வெற்றி சாதாரணமான ஒரு வெற்றியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் சென்ற தேர்தலை விட அதிக அளவு வித்தியாசத்தில் நாம ஜெயிச்சு காட்ட வேண்டும். உங்க பூத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தடவைக்கு பல தடவை போய் அவங்க சந்திங்க, வாக்கு கேளுங்க. நிர்வாகிகள் உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு விஷயம், மக்கள்கிட்ட பேசும்போது மிகுந்த கவனத்தோட பேச வேண்டும். இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. நம்ம எல்லாருமே இப்ப லைவ்ல இருக்கோம். கட்சி மேல யாராவது ஒரு கலங்க பூசிட முடியாதா, திமுக மேல ஏதாவது ஒரு அவதூறு பரப்பிட முடியாதான்னு எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. நம்ம என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்த, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சரியா தெளிவா கவனமா பயன்படுத்தணும். இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு அவதூறு பரப்புவாங்க. திமுக நிர்வாகிகள் எப்படி பேசிட்டாங்க பாருங்கன்னு நம்ம மேல பழி சொல்லுவாங்க. ஆகவே ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த ஒரு மாசம் நம்முடைய கண்களுக்கு வெற்றி மட்டும்தான் தெரியும். யாரோட பூத்துல யார் அதிக ஓட்டு வாங்கி தர போறீங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு போட்டி இருக்கணும். நான் இந்த வீடுகளுக்கு பொறுப்பு, இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நாங்க 2 பேர் பொறுப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள பொறுப்புகளை பகிர்ந்துக்கோங்க. பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி உறுதி. இங்க சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னார், மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க திமுக காரன்னா ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு சாப்பிடாம ராப்பகல வேலை பார்ப்பான்னு மற்ற இயக்கத்துக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை நாம இன்னைக்கு நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரத்தில் இருக்கோம். நாம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். தலைவர் சொல்ற மாதிரி என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத நாம திரும்பி ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல் தான் அப்படிங்கறத நாம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். தலைவர் நமக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றேன், அடுத்த 38 நாள் நம்ம களத்தில் இறங்கி சரியா வேலை பார்த்தோம்னா 200 234 தொகுதியும் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வெற்றி கிழக்கு மாவட்டத்திலிருந்து அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக வேண்டும். எப்படி போன தேர்தலில் அம்பத்தூர், துறைமுகம், திருவிக நகர், எழும்பூர்னு 6 பால்ல 6 6 அடிச்சீங்களோ அதே மாதிரி இந்த முறையும் அந்த 6 அடிச்சு காட்டணும், ரிப்பீட் பண்ணி காட்டணும். அடுத்த 38 நாட்கள் நாம செய்யற வேலை, அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டை யார் ஆள போறாங்கிறத டிசைட் பண்ணுவோம். கழக தலைவர் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்க போவது நிச்சயம். நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது நிச்சயம். அதற்கு உடன்பிறப்புகள் நீங்க, நிர்வாகிகள் நீங்க, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பிரச்சாரம் அதற்கு நிச்சயம் அதற்கு துணை நிற்கும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அயராது உழைப்போம். 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணப்படுற அன்னைக்கு ஒவ்வொரு பூத்திலையும் உதயசூரியன் வெற்றி பெற்றுச்சு, உதயசூரியன் வெற்றி பெற்றுட்டா, ஒழிச்சிருச்சு அப்படிங்கறத உறுதி செய்யணும். ஏதோ உதயசூரியங்கிறது ஏதோ நம்ம செவுத்துல எழுதி வச்சுட்டு போற சின்னம் கிடையாது. நம்முடைய ரத்தத்திலையும் உணர்வுலையும் கலந்திருக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன். பேரறிஞர் அண்ணா நம்மகிட்ட கொடுத்துட்டு போன சின்னம் உதயசூரியன். கலைஞர் கட்டி காட்ட சின்னம் உதயசூரியன். நம்முடைய தலைவருக்கு வெற்றியை மட்டுமே கொடுத்துக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன். அந்த உதயசூரியன் மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு நம்முடைய தேர்தல் பணிகளை செய்வோம்னு கூறிக்கொண்டு, தேர்தல் பிரச்சாரத்து போது மீண்டும் நிச்சயமா சேகர்பாபு அண்ணன் அவர்கள் உங்ககிட்ட இழுத்துட்டு கொண்டுட்டு வருவாரு. அப்போ இதை விட இன்னும் எழுச்சியோட வெற்றி நிச்சயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை நீங்க கொடுப்பீங்க நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை கொடுத்த சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.